நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 26/11/2024. இன்றைக்கு ஸ்ரீசக்தி. இந்த ஸ்ரீசக்தியில் ட்ரா நம்பர் 443. இந்த 443 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன வந்தது கதையும் பார்த்தலாம். பாலன் ஆள் போடுக்கு 4 7 கொடுத்துருக்காரு. 7 சி போடுக்கு பாஸ் ஆகிருக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாலனுக்கு. அதே போல் விமல் 287 மொழி வின்னிங் எடுத்திருக்காரு. அதை நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் விமலுக்கு. அதே போல் சஞ்சீவியும் ஆள் போடுக்கு 2 0 கொடுத்துருக்காரு. 2 பாஸ் ஆகிருக்கு ஏ போடுக்கு. அதே போல் தீபேஷ்குமார் அவரு 3 7 கொடுத்துருக்காரு. ஆள் போடுக்கு 7 பாஸ் ஆகிருக்கு சி போடுக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதே போல் உங்களுடைய கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறது ரெகுலராக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணக்கில் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். அதே போல் நம்மளுடைய கணக்குலையும் என்ன வந்திருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். 71ங்கிறது 17 திரும்பி வரலான்னு பார்த்தோம் சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த செஷனில் சி போடுக்கு 7 வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் அந்த 7 கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. என்ன ஒரு மிஸ்டேக்குன்னா இதில் 3 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு மீண்டும். ஓகேங்களா. இதில் 287ங்கிறது மீண்டும் முழுசாக வந்ததுனால நமக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் கை கொடுத்துருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைய கணக்கில் என்ன வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். தினசரி கணக்கு பார்க்கும்போது தினசரி கணக்கில் இதையும் பார்த்துக்குங்க. இது 287 287. ஓகேங்களா. இந்த 2 நம்பருக்குமே இதுவரைக்கும் வராத 0 இன்றைக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. எப்படியா இருந்தாலும் இதில் 2 நாள் தொடர்ந்து இந்த 287 வந்ததுனால இப்படி பார்த்தாலும் ஒரு 0 கண்டிப்பாக இறங்கி ஆகணும். அது சி போடுக்கும் நம்பலாம். ஓகேங்களா. இன்றைய கணக்கிலையும் 0 வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதில் ஒரு 0வும் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த கணக்கு இதிலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து 591 729 இந்த கணக்கை பார்த்துக்குங்க. இதில் வருஷலாக வந்திருக்கு. இது 19 29 அப்படி எடுத்துப்போ கணக்கை. ஏன்னா 12 வந்திருக்கு 91, இதில் 29 இருக்குது. இந்த கணக்கில் 19 29 அடுத்தது 39 அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் 39 அப்படிங்கும்போது ஏபிக்கு வைக்கலாம். இதில் ஏபிக்கு 39 அப்படின்னு வச்சோம்னா இதில் ஏ போடுக்கு உள்ளது அப்படியே பாருங்கள் 5 7 அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு ஒரு பவர் 0. ஓகேங்களா. இதில் 5 7க்கும் ஒரு பவர் 0 வரும். அதே போல் இது தனியாக பாருங்கள். இந்த நம்பர் அப்படியே இந்த இதில் பார்க்கும்போது இந்த 9ங்கிறது அப்படியே இருக்கும். 1 9 அப்படிங்கும்போது அதுக்கும் 0 தான் வரும். ஓகேங்களா. அதில் 0ங்கிறது நம்ம சி போடுக்கு மட்டுமே வச்சு கொடுக்குறோம். 390 அது பரட்டி கொடுத்தோம்னா 930 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா. இது டோட்டலாக ஒரு 0வுக்கு மட்டும் சி போடுக்கு மட்டுமே உள்ளதை வச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். 0ங்கிறது இந்த 2 நம்பரை வச்சு கொடுக்குறேன். இந்த தினசரி கணக்குக்கும் ஒத்து வரணும். அதே போல் நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் இந்த அமைப்பில் வந்திருக்கு. அதையும் எடுத்து அதே போல் இந்த கிழமைக்கும் பாருங்கள். செவ்வாய்க்கிழமையிலையும் நமக்கு ஸ்ரீசக்தியில் 7 5 தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தாலும் ஒரு 0 தான் வந்தாகணும். ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு இதில் 0ன்னு ஒன்று ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அதுவும் உங்களோட கணக்கில் வந்தால் மட்டும். அடுத்த கணக்குன்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கணக்கை வச்சு இதை எடுக்கிறோம். இதை பார்த்துக்குங்க. இது முழுமையான கணக்காக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை பாருங்கள். 427 485 இந்த 2 கணக்கையும் பாருங்கள். இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத அதே நமக்கு ஸ்ரீசக்திலேருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த நம்பர் பாருங்கள் 247 அப்படிங்கிற நம்பர். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்குங்க. 247ங்கிற நம்பர் இதில் 427 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இந்த 485 அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். அனைத்துமே நம்ம ஸ்ரீசக்தியிலேருந்து தான் அப்படியே அடுத்தடுத்து வந்திருக்கு. இந்த அமைப்பில் மீண்டும் வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் இன்றைய கணக்கை கொடுக்குறோம் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் ஓகேங்களா. இதில் பார்க்கும்போது டோட்டலாகவே இதில் 4 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு 3 நம்பரை பார்ப்போம். இதில்
247ங்கிறது 427 வந்திருக்கு. அடுத்தது 854ங்கிறது 485 அப்படின்னு இதுலேயும் வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்த கணக்குக்கு நம்ம இதை எடுக்கிறோம். 6வது நம்பர்லேருந்து நம்ம உள் நம்பர் அப்படியே டோட்டலாக இதில் பார்க்கும்போது 347 அப்படின்னு இருக்குது. இன்றைய கணக்கை டோட்டலாக சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம். இந்த கணக்கில் 347 அப்படி இருக்குங்களா. இதை டோட்டலாக நம்ம எப்படி வேணாலும் பெற்று வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதில் 347 அப்படிங்கிறது பாக்ஸ். இதில் ட்ரா நம்பரும் 43 அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதில் அனைத்து நம்பர்லையுமே நமக்கு 2 நம்பர் ட்ரா நம்பர் வருது. அப்படி பார்க்க போனால் 34ங்கிறது இதுலேயும் 43 443 அப்படின்னு ட்ரா நம்பரும் இருக்குது. அந்த நம்பரில் 2 நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 3 அப்படின்னு ஒரு ப்ளஸ் போட்டோம்னா 7 வர வாய்ப்பு இருக்குது. அதில் மீண்டும் சி போர்டுக்கு 7 வரலாம். ஓகேங்களா. இது அப்படியே வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது உங்களுடைய கணக்கில் எப்படி பிறண்டு வந்தாலும் 437 பாக்ஸாக போட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. இதில் 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தரீங்களா. அந்த 4 நம்பர் பாருங்கள். இந்த 4 நம்பரையும் பாருங்கள். 84 27. ஓகேங்களா. இதுலேயும் அதே போலவே இருக்குது பாருங்கள். ஆனால் பிறட்டு வச்சா அதிகமாக பிறண்டு வருது. ஓகேங்களா. அந்த அமைப்பில் இருக்குது. 82 47ங்கிறது 84 27 வந்திருக்கு. அதே போல் அடுத்தது இந்த 24 பாருங்கள். 74 85. ஓகேங்களா. 24 74 85 இதுவும் அப்படியே. ஓகேங்களா. அதே போல் 4 நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த நம்பரையும் பாருங்கள். 34 79 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இந்த பாக்ஸில் ஒரு நம்பர் டோட்டலாக ஒரு நம்பர் சேர்க்கணும்னா இதில் பாக்ஸ் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு நம்பர் சேர்த்தோம்னா இந்த 9ங்கிறத சேர்த்துட்டோம்னா டோட்டலாக இந்த நம்பருக்குள்ளே தான் நமக்கு ரிசல்ட்டுங்கிறது அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 34 79 அப்படி பார்த்தோம்னா இதில் எப்படி வேணாலும் பரண்டு வர வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு நம்பர் மட்டும் கரெக்டாக பாருங்கள். இதில் சி போர்டுக்கு 7 வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது 5 வந்திருக்கு சி போர்டுக்கு. இந்த கணக்கில் அடுத்தது இன்றைய கணக்கில் என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுடைய கணக்கில் ஒரு டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சி போர்டு எடுத்திங்கன்னா உள்ள நம்பரை நம்ம பாக்ஸ் போட்டோம்னா 4 நம்பருக்கு உள்ள வெற்றி கிடைச்சிடும். ஓகேங்களா. இந்த அமைப்பு 4 நம்பருக்கு உள்ள வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. 3 நம்பருக்கு 347 மட்டுமே பாக்ஸுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.